அயன சயனஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வந்தால் பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா நிறைய விரயமாகத்தான் செய்யும். குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும். இப்போ நமக்கு உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்தின் மீது பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு கெடுதலை என்ன செய்யுதுன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குது. உங்கள் பேச்சினால பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கு. ஆனால் நன்மை என்ன நடக்க போகுது? நன்மை மிகுந்த அளவில் இருக்கு. இப்போ சனி பகவான் லாபத்தில் இருக்கிறது என்ன லாபம்? இந்த கூடுதல் பொறுப்பு எடுத்து நீங்கள் செய்யறது உங்களுக்கு நட்டமாகாது. நீங்கள் நாளைக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும். அந்த அளவுக்கு உங்கள் வேலை வாங்க போகிறார் சனி பகவான். அதற்குரிய பரிசையும் பாராட்டியும் கொடுக்க போகிறாரு. அதை தெரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசின்னு சொன்னால் ஒரு வேகம் சார். வாழ்க்கையில் ஜெயிக்கிறவர்கள் பல பேர் மேஷ ராசிக்காரர்களை கேட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஜெயிச்சீங்கன்னா என்னுடைய வேகம் தான் சார் காரணம் அப்படிம்பாங்க. இந்த மேஷ ராசிக்கு என்ன ஒன்று வருதுன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது மீன ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கார். மீன ராசிங்கிறது மேஷத்திற்கு 12ஆவது ஸ்தானம், அயன சயனஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வந்தால் பல மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார். உதாரணமாக இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பாருங்களேன். நிறைய பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்க, அந்த வேலையில் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கீங்க, எனக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பே வேண்டான்னு சொல்கிறீங்க, அப்போ தான் இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆஃப் ஜாப்பு கொடுத்தே தீரும். அதாவது 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது அவர் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி. மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். அவர் 12ல் இருக்கும்போது சேஞ்ச் ஆஃப் ஜாப் கன்ஃபார்ம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ஜாப்பே வேணாங்க அப்படிங்கிறவங்க சிலருக்கு கேட்டிங்கன்னா ஆஃபீஸில் ப்ராஜெக்ட் மாறும். என்ன ப்ராஜெக்டில் இருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட் மாறும். அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சேராவது மாற்றி போட்டு தான் தீரணும் அப்படிம்பாங்க. இந்த சனி பகவானுடைய காலத்தில் அப்படியே இருக்க விடாதுங்க, அதை அசைச்சு பார்க்குங்கம்பாங்க. இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு என்ன லாபத்தை தரப்போகிறாரு? சனி பகவான் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். பொதுவாக பணவர ஸ்தானங்கள் அப்படின்னு 2, 5, 8, 11 ஸ்தானங்களை ஒரு ஜாதகத்தில் சொல்கிறோம் பாருங்க. பணவர ஸ்தானங்கள் வேறு. எப்படி பணவரவு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த 2வது ஸ்தானம், மேஷராசிக்கு 2வது ஸ்தானம் ரிஷபம். அந்த ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பகவானுடைய பார்வை ரிஷபத்தின் மீது விழுகிறது. ஆகவே இந்த 2.5 ஆண்டு காலமும் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல தனவரவு இருக்கும். நீங்கள் முக்கியமாக நினைக்க வேண்டியது தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? 7.5 சனி வந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க, வாழ்க்கை போயிருச்சுங்கிறாங்க. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நிறைய விரயமாகுங்க, நிறைய செலவாகுங்க. அதை நான் மறுக்கலை. எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் அப்படியே பொன்னெழில் பூத்தது புதுவானில் நாங்கள் பாருங்கள், அப்படிலாம் நான் சொல்லலை. என்ன இயற்கை இருக்கோ அதை ஏற்றுக்கிடுவோம். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா நிறைய விரயமாகத்தான் செய்யும். குடும்பத்தில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். குடும்ப உறுப்பினர்களிடையே சில கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும். இப்போ நமக்கு நாவடக்கம் வேணும், நம்ம பேசுகிற பேச்சில் ஒரு நிதானம் வேணும். சனி பகவான் அதற்கு வாக்குஸ்தானத்தோடு தொடர்பு பெற்று விட்டார் அப்படின்னு சொன்னாலே என்ன பேசுகிறோம்னே தெரியாது. கோபத்தில் கொந்தளிப்போம். எங்க கோபங்கிறது ஒரு சின்ன விஷயங்க, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடுங்க. ஆனால் கோபத்தினால் வரக்கூடிய பாதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய விஷயம், நம்மளுடைய வாழ்க்கையவே பாதிச்சிடும். அதனால் இந்த 2ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கிற போது நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். 12ல் சனி இருக்கிறது விரயத்தை கொடுக்குறாருங்கிறேன். ஆனால் உங்களுக்கு பெரிய யோகம் என்னன்னு சொல்கிறேன். அந்த சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக இந்த 2.5 ஆண்டு காலமும் நல்ல பண வரவு வரும். புதிய புதிய முயற்சிகளை பண்ணலாம். ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்தின் மீது பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு கெடுதலை என்ன செய்யுதுன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்குது. உங்கள் பேச்சினால பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்குது. ஆனால் நன்மை என்ன நடக்க போகுது? நன்மை மிகுந்த அளவில் இருக்கே, அதைத்தானே நம்ம கணக்கில் எடுக்கணும். 2ஆம் இடத்தை சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நல்ல பண வரவு சேரும். அது மிகப்பெரிய யோகமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்ப வருமானம் பெருகும், உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் பெருகும். அலுவலகத்தில் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஆனால் காசு பணம் பெருகும். இப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் தொடர்பு பெறுகிறார் பாருங்க, அங்கே தான் பெரிய கஷ்டம்.
வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சிலருக்கு குடல் இறக்கம், இரண்யாங்கிறாங்க பாருங்க, இரண்யா ப்ராப்ளமோ ஹெல்த் இஷ்யூஸோ பலருக்கு இருக்குங்க. வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், இந்த குடிப்பழக்கம் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், இப்படி சிலருக்கு இரண்யா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொழுப்பு உணவுகளை சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இந்த சனி பகவான் கொண்டு வந்து தருவார். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க ஹெல்த்தை பாருங்கள், அப்பாவுடைய ஹெல்த்தை பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு மிக மிக முக்கியம். ரிஷபராசின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொன்னாங்க பாருங்க. பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மனசு, சுயநலம் இல்லாமல் இளமையில் இருக்கக்கூடிய மனசு இந்த ரிஷபராசிக்கு இருக்குங்க. இளமை காலத்தில் தன்னுடைய ஃபேமிலியை முன்னேற்றினவங்க பல பேர் ரிஷபராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து திருமணம் ஆவதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், என்னுடைய தாய் தகப்பன் என்று நிறைய செய்திருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜில் நிறைய உண்மைகள் இந்த ரிஷபராசிக்கு புரிய ஆரம்பித்து, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணுங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாழ்கிறார்கள். இந்த ரிஷபராசிக்கு என்ன ஒரு நன்மைன்னா, சனி பகவான் இப்போ மீனத்தில் 2.5 வருஷம் இருக்கார் பாருங்க, இது பொற்காலம், மிகச்சிறந்த காலங்க. ரிஷபராசிக்காரங்க மீனத்தில் சனி இருக்கக்கூடிய இந்த காலத்தை மிக நல்ல பயன்படுத்திக்கிடலாம். ஏன்னா லாபத்தில் சனி, ஒருத்தருக்கு லாபமான வாழ்க்கையை சனி பகவான் அமைத்து தருவார். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 11வது ஸ்தானத்தில் சனி இருக்காருன்னு சொல்லிட்டாலே ரொம்ப நல்லதுன்னு அர்த்தங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சனி பகவான் காலத்தில் எனக்கு கடுமையான துன்பம் வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்க. நீங்களே வந்து கர்மச்சனியை அனுபவிச்சிட்டீங்க. இப்போ லாபத்துக்கு சனி வந்திருக்கிறாருங்கும் போது மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுப்பார். முதல் லாபம், நிறைய சொத்து வாங்கக்கூடிய யோகம். ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இப்போ நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சனி நிறைய பாக்கியத்தை உருவாக்கி தருவார். பாக்கியாதிபதி சனி லாபத்தில் இருக்கார். இந்த கணக்கை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் பாக்கியாதிபதியாகவே இருக்கார். ஆகவே நீங்கள் முன் ஜென்மத்திலே செய்த பாக்கியம், உங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம், இந்த பாக்கியம் என்ன செய்யும், உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரும். அந்த உயர்வில் மிக முக்கியமானது சொத்து சேர்க்கை. ரிஷபராசிக்காரங்களுக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ வருது. இந்த வீடு வாங்கும்போது இதுக்கு பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் இடத்தின் சனி 11ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு இருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்களை விற்று நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேங்க, ஆனால் என்னுடைய பூர்வீக சொத்துக்களை என்னால் விற்க முடியலை, எனக்கு எங்கள் அப்பா தந்த சொத்து, தாத்தா தந்த சொத்து, அதை என்னால் விற்க முடியலை, எனக்கு தடை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்களேன். அந்த தடை எல்லாமே இப்போ விலகும். இது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துடுது. ரெண்டாவது, ராசியை சனி பகவான் பார்க்குறாரு. இது மிக முக்கியமான விஷயம். சோம்பேறித்தனம் நிறைய வருங்க. ராசியை சனி பகவான் பார்க்குறாருன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய சோம்பேறித்தனம் வரும். நீங்கள் ஒரு சனி பகவான் காலத்தில் பொற்காலமாக அமைச்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, பொதுவாக நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், உடலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. சோம்பேறித்தனம் உடையவர்களைத்தான் சனி பகவான் பிடிக்கிறார். யார் வந்து சுறுசுறுப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு சனி பகவானால் எந்த துன்பமும் இல்லை, அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வளர்ப்பில் ரிஷபராசிக்காரங்க அக்கறை காட்டணும். இப்போ சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்க மாட்டாங்க, மாறுபட்டு தான் நடப்பாங்க, இல்லை அவர்களுக்கு தீய சகவாசம் அப்படின்னு ஏற்படுது. இப்படி பிள்ளைகளால் சில தொந்தரவு இருக்குது. அப்போ அவர்களை நேர்மையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துடுது. மிக முக்கியமான ஒரு விஷயம், ஆஃபீஸில் நம்முடைய பணிச்சுமை கூடும். ஒர்க் ப்ரெஷர் இருக்குதான் செய்யும் ரிஷபராசிக்கு. அவங்க வந்து அதை பற்றி யோசிக்காமல் நம்ம வேலை என்ன பதவி, கூடுதல் பதவியை கொடுப்பாங்க, கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்களோ அதோட எக்ஸ்ட்ரா பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். இப்போ சனி பகவான் லாபத்தில் இருக்கிறது என்ன லாபம், இந்த கூடுதல் பொறுப்பு எடுத்து நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நட்டமாகாது. நீங்கள் நாளைக்கு ப்ரமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரும், அதுக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வேலை வாங்க போகிறார் சனி பகவான். அதற்குரிய பரிசையும் பாராட்டியும் கொடுக்க போகிறாரு, அதை தெரிஞ்சுக்கோங்க. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார், மிக முக்கியமான விஷயம். சிலருக்கு வந்து கேட்டிங்கன்னா சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், பிபி கட்டுக்குள்ளே அடங்கலைங்கம்பாங்க. நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, சார் எனக்கு ப்ரெஷர் கட்டுக்குள்ளே அடங்கலை, எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சுகர் கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தலை தூக்குது அப்படிம்பாங்க. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது நரம்பு மண்டலத்திலே சில பாதிப்புகள் வருகிறது. அதில் நம்ம கூடுதல் கவனமாக இருக்கணும்.
சனி பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய வீடும் குருவுடைய வீடு. அவர் பார்க்கக்கூடிய வீடும் குருவுடைய வீடுங்கும்போது சுகர் கம்பெனியில் அதிகப்படுத்த சில வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்ன நரம்பு மண்டலங்களில் பாதிப்பு அப்படின்னு இருக்கிறதுனால அதில் கூடுதல் கவனம் எடுங்கள். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள், ரிஷபராசியை சேர்ந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கான்சன்ட்ரேஷன் மாறும். பயணங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. பயணங்களின் போது உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் வெற்றி வரணுங்க. நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு லாபம் வருமானம், நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபத்தில் சரி. ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறேன், அதில் நல்ல முன்னேற்றம். இது எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ இன்னும் பெரிய வெற்றிகள் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை வழிபாடு செய்தால் நமக்கு நிறைய நன்மைகள் இதில் கிடைக்கும் அப்படின்னா நாம் வழிபட வேண்டிய தெய்வம் இடுக்கன்குடி மாரியம்மன். இந்த இடுக்கன்குடி மாரியம்மனை வழிபாடு செய்கிற போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் மிகவும் மனமகிழ்ந்து நிறைய நன்மைகளை அள்ளி வழங்குகிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் அள்ளி அள்ளி வழங்குவதில் சனி பகவான் சந்தோஷப்படுகிறார். இருக்கிற ராசிகளில் இந்த சனி பகவான் யாருக்கு நன்மையை தருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய நண்பன் வீடுகளுக்கு ஒரு நன்மையை தருகிறார். சனி பகவானுக்கு சுக்கிரன் நண்பன், புதன் நண்பன். ஆகவே புதனுடைய வீடு தான் மிதுன ராசி. இந்த அடிப்படை சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பலன்களை நல்லா புரிஞ்சுக்கலாம். மிதுன ராசி என்பது புதனுடைய வீடு. ஆக இந்த புதனும் சனியும் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை எல்லாம் இந்த சனி பகவான் செய்ய மாட்டார். இதில் முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இந்த ராசி பலனுக்குள்ளே வரேன். என்ன காரணம்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்காருகிறார். 10ஆம் இடம் என்பது ஒருவருடைய பதவியை, ஒருவருடைய தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ பலருக்கு என்ன ஆகுது, சனி பகவான் 10ல் வந்தால் என்னங்க நடக்கும், வேலை விஷயத்தில் பெரிய பிரச்சனை வரும் சொல்கிறாங்களே, உண்மையாங்கிறாங்க. வருங்க, உண்மைதாங்க. 10ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிற போது வேலை விஷயத்தில் ஒரு ஆட்டி படைப்பார். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு வேலை மாற்றத்தை நோக்கி உங்களை கொண்டு போக போகிறார். நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு கம்பெனிலேயே ரொம்ப வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அது சம்பளம் கூடுதோ இல்லையோ, பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குதோ இல்லையோ, வாழ்க்கையை அப்படியே ஓட்டிகிட்டு போவோங்க அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. இப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார், சும்மா உங்களை அப்படியே விட்டு விடுவது இல்லை. அந்த இடத்துல நீங்கள் இருந்துக்கும் போது உங்களை எப்படி உயர்வான நிலைக்கு கொண்டு வருதுன்னு தான் சனி பகவான் பார்க்க போகிறார். சந்திரனுக்கு 10லே சனி பகவான் வருகிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை உருவாக்கி தருவார். வேலை பார்க்குற இடத்துல உங்களை அசைச்சு பார்ப்பார், உங்கள் சேரை அசைச்சு பார்ப்பார், நீங்கள் வேறு வேலை தேட வேண்டிய சூழலை உருவாக்கி விடுவார். இது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு இருந்தே மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சுங்க 2020லேருந்துங்க மிதுன ராசிக்காரங்களுடைய சூழ்நிலையே சரி கிடையாதுங்க. வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை மிதுன ராசிக்காரங்க அனுபவிச்சிட்டாங்க. வெளி உலகத்தில் அவமானம். 2020 பல மிதுன ராசிக்காரங்க என்கிட்ட சொன்னது, சார் வாழ்க்கையில் நான் தேவையில்லாத அவமானத்தை சந்திச்சிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. வேலையில் பிரச்சனை. இந்த வேலையில் பிரச்சனை மட்டும் இல்லாமல் ஒரு தொழிலே செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை விட பின்னால் வந்த ஜூனியர்ஸ் உங்கள் தொழிலில் அனுபவ குறைவானவர்கள் கூட இப்போ பிரகாசமாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழிலில் ஏதோ சம்பாதிக்க முடியாத வண்ணம் நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பீங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆள் இருக்கக்கூடிய உங்களை புதியவர் மாதிரி அந்த துறையில் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இருந்துட்டு இருப்பீங்க. காரணம், 4-5 ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த கிரக சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை. இப்போ தான் ஒரு நல்ல சூழ்நிலை வருது. 10ல் சனி வந்த உடனே உங்களுக்கு புகழ் பெற வைப்பார், கௌரவம் பெற வைப்பார். இந்த காலகட்டத்தில் உங்கள் சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த வீட்டின் அதிபதியான குரு உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்காரு. இது ஒரு ப்ளஸ்ஸு. வரக்கூடிய ஜூன் மாதம் குரு பகவான் 2வது ஸ்தானத்துக்குள்ளே வரப்போகிறாரு. அப்போ உங்களுக்கு நல்ல தனலாபத்தை கொடுப்பாரு. அவர் சனி தன்னுடைய வீடான மீனத்தை பார்ப்பார். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு உட்கார்ந்துருக்கும். அப்போ சனி பகவானுடைய அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போகிறது. சனி பகவானுடைய அனுக்கிரகம் என்பது நீங்கள் செய்யும் தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. நிறைய பேர் செய்ய தொழிலை விரிவுபடுத்த போகிறீங்க. அந்த யோகம் இருக்குது. 4வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். இந்த அமைப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்துவது என்பது உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். இதில் தாயின் உடல் நலத்தில், அம்மாவுடைய உடல் நலத்தில் மிதுன ராசிக்காரங்க
அதிக அக்கறை எடுக்கணும். அதே மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு இருக்கும். L4 L5 போன்றவையெல்லாம் பாதிப்படைவதற்குரிய வாய்ப்புகள், முதுகு தண்டுவடத்தில் சில பாதிப்பு, இதெல்லாம் பலருக்கு ஏற்படுதுங்க. இது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் சனி பகவான் வந்து கடத்தர ஸ்தானத்தை பார்ப்பதனால் லைஃப் பார்ட்னருக்கு சில இடங்களில் ஹெல்த் இஷ்யூஸ் வருது. சில நேரங்கள் உங்கள் நண்பர்களோடு உங்களுக்கு கருத்து மாறுபாடுகள் ஏற்படுகிறது. இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போக வேண்டிய ஒரு காலகட்டம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரக்கூடிய யோகம் அமைகிறது. இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னா, முனீஸ்வரனை வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் முனீஸ்வரனை வழிபடுங்கள். அந்த முனீஸ்வரன் வழிபாடு, அதுவும் மத்தியானம் 12 மணி அளவிலே நீங்கள் முனீஸ்வரனை வழிபடுகிற போது பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. அப்படின்னா உண்மை முனீஸ்வரன் வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி காலத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தை உருவாக்கி தரும். அன்பான மனம் அப்படின்னு சொன்னால் அது கடகராசியை தான் குறிக்கும். ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப பண்பானவர்கள், ரொம்ப அழகானவர்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிடலாம். இந்த கடகராசியுடைய தன்மைங்கிறது ஒரு நிகழ்வுத்தன்மை. எப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வைத்தால் அந்த பாத்திரத்தின் வடிவிலேயே தான் தண்ணி இருக்குது இல்லையா? இந்த தண்ணியுடைய வடிவம் என்னன்னு கேட்டால் இந்த பாத்திரத்துடைய வடிவம்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் இயல்புக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தான் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். ஒரு திருமணத்திற்கு இவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. ஒரு அன்பரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார், திருமணம் என் பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க, ஆனால் என் பையன் இப்போ கல்யாணம் வேணாம்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமாங்க? கடகராசி பெண்ணு அப்படிங்கிறார். அந்த கடகராசி பெண் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அன்பை காட்டுறாங்க. திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அந்த பெண்ணுகிட்ட பையன்கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்காங்க, மிதமிஞ்சி அன்பை காட்டுறாங்க, பொசசிவாக இருக்காங்க. அன்பு அதிகமாக போது அந்த பையனுக்கு பயம் வருது. இவங்களை கட்டிக்கிட்டு எப்படிங்க வாழ்க்கை முழுக்க வாழ முடியும்? ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. இவங்க வந்து நாங்கள் ரொம்ப அன்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம், என்னால் இயல்பாக தானே இருக்க முடியும். 24 மணி நேரம் இவங்களை நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்க முடியுமா? இவங்க அன்பு எனக்கு தாங்க முடியலையே அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? கடகராசிக்காரர்களுடைய மிதமிஞ்சிய அன்பு, பொசசிவ் கேரக்டருங்கிறது ஒரு வரம். அந்த வரமே சில நேரம் சாபமாக மாறிவிடுகிறது. எப்படி? நீங்கள் அதீத அன்பு காட்டுவது உங்களுடைய லைஃப் பார்ட்னரால் சகிச்சுக்கிட முடியல, தாங்க முடியல. அதீத அன்பினாலேயே நீங்கள் எதிர்பார்க்குறபடி அவங்க இல்லை அப்படின்னு பிரச்சனை வருது. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருதுங்க. இது கடகராசியுடைய வாங்கி வந்த வரம். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே 2026 ஜூன் மாதத்திலிருந்து ரொம்ப நல்ல நிலைமைகள் உருவாகுது. இப்போ கடகராசியை சேர்ந்த நடிகர் வந்து புதிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. மிக பிரமாதமான எதிர்காலம் அவருக்கு காத்திருக்கிறது. பொதுமக்களுடைய ஆதரவு பெருகிக் கொண்டே போகும். நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு பொதுமக்களுடைய ஆதரவு பெருகும். குறிப்பாக ஜூன் மாதம் குரு பயிற்சி நடந்த பிறகு அவருடைய பங்களிப்பு அரசியலில் இன்னும் அதிகமாகும். கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பாக்கிய சனின்னு பேர். பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவதும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வந்து உச்சமடைய போவதும் மிகப்பெரிய யோகம். இருக்கிற ராசிகளில் மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிற ராசி கடகராசி. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சார் நான் வெளிநாட்டில் உட்காந்துருக்கேன் சார், எனக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குது சார், அது சால்வ் ஆகுமா ஆகாதான் கேட்குறாங்க. டெஃபினட்டாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் யார் யாருக்கெல்லாம் சிக்கல் இருக்கோ கடகராசிக்காரங்களுக்கு அது சால்வ் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே ரயில்வே சம்பந்தப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும். அந்த வந்து சிக்னல் சரியாக ஒர்க் பண்ணாதனால வரக்கூடிய ஆக்சிடென்ட், இது நான் பொதுவான பலன் சொல்கிறேன். சிக்னல் சரியாக ஒர்க் பண்ணலை, அதனால ஆக்சிடென்ட் ஆச்சு. அதெல்லாம் இந்த சனி காலகட்டத்தில் நடக்கும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வீதிகளில் நீங்கள் போகிறீங்க, ரோடு சிக்னலை மதித்து போகணுங்க. கடகராசிக்காரங்க ரோட்டில் சிக்னல் இருக்கும்போது, ரெட் சிக்னல் இருக்கும்போது நீங்கள் மட்டும் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க. ஒரு கவனக்குறைவு உங்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணிக்கிடணும். ஆனால் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொன்னான காலம், காதலிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பொன்னான காலம். உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமான்னு உங்கள் லவ்வர் உங்களுக்கு துணைக்கு வரப்போகிறாரு. பெரிய யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு காதல் நல்ல முறையில் அமையப் போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல முறையில் அமையப் போகுது. டெம்பரரி ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலருக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும்.
சார் நான் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் இருக்குது, ஜாப்பில் இருக்கேன் சார் அப்படின்னா பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு யோகம் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ உருவாகுது. கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய யோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க. பிஸ்னஸ் சம்பந்தமாக புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறீங்க. வேலை தொடர்பான புதிய வேலைக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறீங்க. இத்தனை வருஷம் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போட்டு வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, ஹெல்த் ரீதியான ப்ராப்ளங்களை சனி பகவான் தருவார். பலருக்கு பேக் பெயின் இருக்கும், கால் மூட்டுகளில் வலி இருக்கும், நெஞ்சக நோய்கள் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு பலருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கொடுக்கும். ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறது, ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது உங்களுக்கு மிக நன்மையை தரும். கடகராசிக்காரங்க அசால்ட்டாக இருக்காதீங்க, பஞ்சநாதன் சொல்லாமல் விட்டார்னு நினைக்காதீங்க. ஃபுல் பாடி செக்கப் எடுத்துருங்க. அதுதான் இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதே நேரத்தில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. நீட் எக்ஸாமினேஷன் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்லலாம் இந்த கடகராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க, அதில் சந்தேகமே இல்லை. இந்த சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் பொருளாதார ரீதியாக பெரிய லாபம் இருக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் இருக்கும், எவ்வளோ நன்மைகள் இருக்குது பாருங்கள். நல்ல அழகான ஆடைகள் உடுத்துவதில் இப்போ விருப்பம் இருக்கும். உங்களை ரொம்ப வெளி உலகத்தில் ரொம்ப ஒரு மதிப்பு மிக்கிறவாக, கௌரவம் மிக்கிறவாக காட்டிக்கொள்வதில் ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு காலம், இந்த சனி பகவானுடைய காலம். நீங்கள் மென்மேலும் வெற்றிகளை பெற வேண்டுமானால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். குறிப்பாக குற்றால ஈஸ்வரன், குற்றாலத்து அமர்ந்துரையும் ஈசா உன் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், குற்றால நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடாமல் விட்டிருப்பீர்கள். தயவு செய்து குற்றாலம் சென்று சிவபெருமானை வழிபடுங்கள், குற்றால ஈஸ்வரனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு அடிக்குது பாரு யோகம், நாங்கள் விபரீத ராஜயோகம். எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனிங்க முடிஞ்சு போயிருச்சுங்க வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. பொதுவாக சனி பகவான் வந்து அஷ்டமத்து சனியாக வந்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் எடுக்கக்கூடாது. இப்படி நிறைய நம்பிக்கை நமக்கு இருக்குது. குரு பகவான் அட்டமத்தில் வந்துட்டாருங்க, வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சுங்கிறாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது. சிலருக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் வருது, நான் கண்கூடாக பார்க்குறேன். இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவரும் தெரிஞ்சுக்கிடுவோம். எல்லாருக்கும் சனி பகவான் கெடுதல் பண்ணுறது இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தான் சனி பகவான் தராரு. ஏன் விபரீத ராஜயோகம் சொல்கிறோம்? 6 சனி பகவான் 8ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போது ஒரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு வேறு ஜோதிடத்தில் பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சனி பகவான் வந்து 6 இருந்து அவர் 8ஆம் இடத்தில் இருப்பதனால வேலை ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார். சிம்மராசிக்காரங்க பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக வந்து திருமண தடை இருந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். இது சிம்மராசிக்கு நடைமுறையிலேயே நீங்கள் பார்க்கலாம். இந்த சனி பகவான் அட்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க, பெரிய யோகங்க. சனி பகவானுக்கு யோகமான இடங்கள்னு எடுக்கும்போது 3, 6, 11 ஸ்தானங்களை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி பணபர ஸ்தானங்களில் சனி பகவான் இருந்தால் நல்ல பணபரவை தருவார். இப்போ சனி பகவானுக்கு வந்து 8ஆம் இடம்ங்கிறது அவருக்கு பணபரஸ்தானம் தானே, அவர் நல்ல பணவரவை தருவார். உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு தடைங்கிறீங்க, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை மாற்றம். ஆனால் மாற்றமடைய போகிற வேலையினால உங்களுடைய பண வருமானம் கூடும். சிலர் ஒரு இடத்துல ரிட்டையர்ட் ஆகி ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். சிலருக்கு பென்ஷன், கிராச்சுவிட்டி என்ற பெரிய அளவுக்கு வருமானங்கள் வரும். இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னா, தனஸ்தானத்தை சனி பார்க்குறாருல, அப்போ நல்ல காசு பணம் வருமானம் பெரிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை நீங்கள் பொற்காலம்னு நினைங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல காசு பணம் வரப்போகுது. அப்போ நாங்கள் கவனமாக இருக்க வேண்டாமாங்க, எல்லாமே நன்மை தானா அப்படின்னா அப்படியும் கிடையாது. சனி பகவான் வந்து அட்டமத்தில் இருக்கக்கூடிய சில வேலைகளை கட்டுவார். எதில் பண வருமானம்னா பண வருமானத்தை கொடுத்துருவார். ஆனால் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டும். வண்டி வாகனங்களில் மிக கவனமாக போகணும். இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்குடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். சார் எல்லாம் நல்லா பேசிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு எரிச்சலாக ஒரு வார்த்தையை நண்பர்கிட்ட விட்டுருவீங்க.
நீங்கள் பேசின நல்லதெல்லாம் நண்பர் மறந்துடுவார். அந்த எரிச்சலாக ஒரு வார்த்தை பேசிப்பீங்க பாருங்க, ஒரு கோபத்தில். அது உங்கள் நண்பனாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஒரு வழியவனை பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு உள்ளத்துக்குள்ளே வெஞ்சன்ஸ் வச்சுருவாங்க. இதுதான் சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். பேசுகிற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வேதனை பெரிய அளவுக்கு இருக்குங்கிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்க சிம்மராசி மாணவர்கள் இருக்காங்க. 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். பல பேர் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு பார்த்தா அடம் பிடிப்பாங்க. நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எனக்கு பாடமே பிடிக்கல, அவங்க பாடம் நடத்துறது பிடிக்கல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கல, என்ன விட்டுருங்க, என்னை வேறு ஸ்கூல் மாற்றுங்க, இப்படியெல்லாம் வந்து சில ப்ரெஷர் கொடுப்பாங்க பேரண்ட்ஸுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு. அப்போ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுடைய படிப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் கவனம் செலுத்தணும். நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் இப்போ ஏற்படும். சிம்மராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். நீங்கள் திருமண பருவத்தில் இருந்து திருமணம் ஆகிருக்குன்னா புத்திர பாக்கியம் ஏற்படும். நீங்களே வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ தான் திருமணம் ஆகிருக்கு அப்படின்னா பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய யோகம், ஒரு நிறைவு உங்களுக்கு இப்போ கிடைச்சிரும். அது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். சுப காரியங்களுக்காக நிறைய செலவழிங்க. அஷ்டமத்தில் சனி வரும்போது சில ஹெல்த் இஷ்யூஸ் வருது. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால்களில் அடிபடுவது, கால் மூட்டுக்களில் பிரச்சனை, உறவுகளில் வந்து கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்மளை தாக்கக்கூடாது அப்படின்னா அதுக்குள்ள பரிகாரங்கள் இறங்கிடணும். முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா பார்வையற்றவர்களுக்கு உதவுவது. சிம்மராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க, பார்வையற்றவர்களுக்கு உதவுவது தான் உங்களுக்கு முதல் பரிகாரம். அதுதான் ஃபர்ஸ்ட், அதை செய்யுங்க. இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுவது. சிம்மராசிக்காரங்க போய் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபட்டு வருகிற போது, அது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை, இந்த கிழமைகளில் வழிபட்டு வருகிற போது உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பை அந்த பெருமாள் வாரி வழங்குவார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது மீன வீடு. அந்த மீன ராசியில் வந்து சனி பகவான் உட்காருக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம், அது பேர் நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க, நிவர்த்தி ஸ்தானத்தில் திசை அதிபதி தொடர்பு வருகிறார் அப்படின்னோடனே எங்கள் இந்த திசை நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். நிவர்த்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புத்தி, அவற்றுடைய புத்திகள் எல்லாம் நமக்கு நன்மையை தருகிறது. அப்படித்தான் பிரசன்னம் பார்க்கும்போது நம்ம சொல்கிறோம், நிவர்த்தி ஸ்தானத்தில் போய் இந்த கிரகம் உட்காரும்போது இந்த கிரகம் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் சனி பகவானிடம் சரணடையுங்கள்னு அர்த்தம். நிவர்த்தி ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டார். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வராமல் இருக்குமான்னா அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது கண்டகச்சனி அப்படின்னு நீங்கள் பேசும்போது சில பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிறது உண்மைதான். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வருதுங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு யாருக்கு பிரச்சனைனா, கணவன் மனைவிக்கு இடையிலே நெருக்கமாக வெளி உலகத்தில் யாரெல்லாம் காட்டிக்கிட்டுறீங்களோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, கணவன் மனைவி ரொம்ப அன்பாக காட்டுறீங்க, ஒரு அரவணைப்பாக நடந்துக்கிறீங்க. அப்போ என்ன ஆகுது, கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க, ஊர் திருஷ்டியெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும். கணவன் மனைவி கடையில் பெரிய சண்டை, வீட்டுக்கு வந்தோடனே சண்டை, உங்களோட நான் வாழறதே பெரிய அவமானமாக இருக்கியா, அவமானமாக இருக்கியா, உங்களோட போய் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு மனைவி சொல்வதும், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கணவன் சொல்வதும், கணவன் மனைவிக்கு இடையில் ரகளையாகி போகுது, வீடு ரணகலமாகி போகுது. இதெல்லாம் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், வெளி உலகத்தில் பந்தாவாக உங்கள் உறவை காட்டிக்கொள்ளாதீர்கள். இரண்டாவது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணுங்கிறத முதல்ல நம்ம பேசித்தாங்க தீரணும், ஒரு வழி இல்லைங்க. 7ல் சனி வரும்போது உறவை பிரித்து விட பார்க்கும். ஒன்று உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, இல்லை உங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ இதை கொடுக்கும், உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்கும். அப்போ குடும்பத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே வந்து ஏதோ மன நிம்மதி இல்லை அப்படின்னு கன்னிராசிக்காரங்க உட்காந்துருப்பாங்க. 10ல் குரு உட்காந்துருக்காரு, மன நிம்மதி இல்லைன்னு உட்காந்துருப்பாங்க. என்னங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் கூட கூடி வரலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் 7ல் சனி வருகிற போது நீங்கள் அமைதியாக இருக்க பழகணும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய கணவனிடமோ மனைவியிடமோ நண்பர்களிடமோ
குறை காணக்கூடாதுங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, 7ல் சனி வரும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிஞ்சு போகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது நடைமுறையில். அப்போ பிஸ்னஸ் பார்ட்னருடைய தயவு நமக்கு வேணும். எந்த ஒரு விஷயத்திலும் கடினமாக பேசிடக்கூடாது. இந்த சனி பகவானுடைய பார்வை நம்மளுடைய 4வது ஸ்தானத்தின் மீது விழுது. 4வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா நம்ம வீட்டில் என்னென்ன ரிப்பேர் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையுமே சரி பண்ணிடணும். சின்னதாக வச்சுருந்தோம்னா நம்ம ரிப்பேர் ஒர்க்கு பெருசாகுது. அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ தாய்க்கும் பிள்ளைகளுக்கு இடையில் கூட சில பிரச்சனைகளை கொடுக்குது, இல்லை தாய்க்கு ஹெல்த் இஷ்யூ கொடுக்குது. என் மையம் என்னை கவனிக்கவே இல்லை, பாராமுகமாக இருக்கான்னு தாய்மார்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுல ஒரு நன்மை, உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும். அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முகப்பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனை இருக்கலாம். முகத்தில், வயத்தில், இடுப்புக்கு கீழே இதிலெல்லாம் சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலரை தாக்கலாம். அதனால் அவர்கள் ஃபுல் பாடி செக்கப் எடுத்துக்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு மிக முக்கியம். இதில் என்ன நன்மை நடக்கும்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீட்டில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை இந்த சனி பகவான் கொண்டு வந்து தருவார் என்பது உங்களுக்கு நன்மையான விஷயம். உங்களுக்கு மிகுந்த வெற்றிகள் வேணும். யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால் வைத்தீஸ்வரனை வழிபடுங்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வைத்தீஸ்வரனை சென்று வழிபட்டு விட்டு வந்தால் இந்த கண்டக சனி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கி தருவார். துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சமடையக்கூடியவர். துலாம் ராசி என்பது சனியுடைய உச்ச வீடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போகும். சனிக்கு மிகவும் பிடித்த வீடு. பொதுவாக துலா ராசிக்காரங்க பாருங்க, உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமோ தவறோ சுயநலமாக பேசக்கூடியவர்கள், தான் செய்த தவறுகளை கூட, தவறானவர்களை கூட ஆதரிக்கக்கூடியவங்க. ஆனால் அந்த துலா ராசிக்காரங்களுக்கு மட்டும் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்க்க மாட்டாங்க. எது நியாயமோ நியாயத்தின்படி நிற்பார்கள். துளாராசிக்காரங்க நியாயத்தை ஆதரிப்பார்கள். அதுதான் மிகப்பெரிய உண்மை. துளாராசிக்காரர்கள் ரொம்ப நியாயமாக பேசுவாங்க. அதாவது தான் தராசை சின்னமாக வைத்தார்கள். வேண்டியவர் வேண்டாதவர்கள் பார்க்காம எது உண்மையோ எது நல்லதோ அதற்கு துணை போகக்கூடியவர்கள். அதனால தான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்குது. தன்னுடைய துலாம் ராசி இதனுடைய உச்ச வீடாக சனி பகவான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ இந்த சனி பகவான் எங்க இருக்காரு? ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இது பொற்காலம்னு பேரு. சனிக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். லைஃப்பில் இப்போ நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க. சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டுகளில், சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருப்பாருன்னு சொல்கிறேன். மீனத்தில் இப்போ மீனத்தில் உட்காந்துருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டுகளில் உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ணி விட்டுருவார். நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, இல்லை வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளை வெளிப்படுத்துவார். பரம்பரை நோய்கள் உடம்பில் இருக்கும், அதை இப்போ வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தி குணப்படுத்துவார். அதுதான் முக்கியமான. நோய்கள் வராதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. 6 சனி இருந்தால் நோய் வராதுங்கிறாங்க, அப்படி கிடையாது. நோயை வெளிப்படுத்தி அவர் குணப்படுத்துவார். உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. புதிய வேலை விஷயங்களில் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. புது வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் புதிய பிஸ்னஸ் அக்ரிமெண்டெல்லாம் இப்போ போடுவீங்க. ஆன்லைன் கோர்ஸ் பல பேர் ஜாயின் பண்ணுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிப்பீங்க. அதில் பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும். உங்கள் தந்தை வழிபட்டிருப்பார், நீங்கள் வழிபடுவீங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். வரக்கூடிய ஆபத்தில் இருந்தெல்லாம் இஷ்ட தெய்வம் காப்பாற்றும். வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வாங்க. இந்த சனி பகவான் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்குறாரு. நிறைய செலவு வைப்பார். உங்களுக்காக உங்கள் குடும்பம் செலவழிக்கும். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் செலவழிப்பீர்கள்.
ஃபாரினுக்கு போயிட்டு வருவீங்க. மெடிக்கல் சம்பந்தப்பட்ட செலவுகள் நிறைய இருக்கும். வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வருவது, வெளிநாட்டில் படிக்க போவது அப்படிங்கிற முன்னேற்றமெல்லாம் இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல கடனுதவி கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரியான பணியாளர்கள் கிடைக்கலன்னு சொன்னால் இப்போ நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. உங்கள் வேலையை நீங்கள் திறம்பட செய்வீர்கள். அதுக்கெல்லாம் நல்ல யோகம் இந்த சனி பகவான் வாரி வழங்குகிறார். இருக்கிற ராசிகளிலே மிகச்சிறந்த பலனை துலா ராசிக்காரர்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. கல்வியில் மேன்மை, தொழிலில் மேன்மை, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க, மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். யாரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன். துலாம் ராசிக்காரர்கள் சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு செய்துக்கிட்டே இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு அந்த சமயபுரத்தாளுடைய அருளாசியோடு உங்கள் வாழ்க்கையை உச்சமென உயர்த்தும். அவ்வளோ நல்ல காலகட்டம் நடக்குது. ஆகவே துளாராசிக்காரர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, பொதுவாகவே இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா செவ்வாயோடு பகை அடையக்கூடியவர் சனி பகவான். ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருக்கு. அந்த பெண் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருக்குனாலே இங்கே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்குங்கிறோம். ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்க வராங்க பாருங்க, அவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண் ஜாதகத்தில் அப்படி இருந்தால், இல்லை செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, ரொம்ப கவனமாக இருக்குங்கிறோம். இங்கே நம்ம சப்ஜெக்ட் சனி பகவான் தான். சனி பகவான் மீனத்தில் 2.5 ஆண்டுகள் அமரப்போகிறார். இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, நம்மளுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்கு இந்த செவ்வாயோடு சனி கிரகத்திற்கு பகை. ஆகவே தான் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே தன்னுடைய விஷயத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல வேலை செய்து கெட்ட பேர் வாங்குறாங்க. நல்லா கவனித்து பாருங்க, தெரியும். ஒரு விருச்சிக ராசிக்காரருக்கு கூட வேலை பார்த்த இடத்திலே அவ்வளவு பேரும் நல்லவங்க, இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல சின்சியர் ஒர்க்கரும்பாங்க. ஆனால் சின்சியர் ஒர்க்கர்னு சொல்லக்கூடிய அந்த வகையை நீங்கள் இல்லாத போது உங்களை திட்டும் வேலை பார்க்குற இடத்துல. காரணம், உங்களைப் போல் உழைக்க இன்னொருவரால் முடியாது. மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், நன்மை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசிக்கு. வீட்டிலையும் அப்படித்தாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வீட்டில் பாருங்கள், மனைவிட்ட நல்ல பேர் கிடையாது, கணவன்ட்ட நல்ல பேர் கிடையாது, மாமியார்ட்ட நல்ல பேர் கிடையாது, மருமகன்ட்ட நல்ல பேர் கிடையாது, பெத்த பிள்ளைகள்கிட்ட கூட நல்ல பேர் கிடையாதுங்க. எல்லாரும் நம்ம உழைப்பை பயன்படுத்திக்கிடுவாங்க. உழைப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்மளையே குறை சொல்லுவாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கட்டிய மனைவியே கேட்பாங்க. உண்டா இல்லையா உங்கள் வீட்டில்? இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா இந்த காலகட்டத்தில் நன்மை செய்வார். இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டிருந்தார். இப்போ அர்த்தாஷ்டமத்தை விட்டு அவர் விலகிவிட்டார். 4ஆம் இடத்தை விட்டு விலகிட்டாருங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நம்ம எழுதிக்கிட்டே இருந்தோம், சொல்லிக்கிட்டே இருந்தோம், எங்க இதயங்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் ஹார்ட் இஷ்யூ, நிறைய பேருக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எங்களுக்கு இப்படி வந்துருச்சு சார், சின்ன வயசுலேயே பாதிப்புன்னு வந்துக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் ப்ரொடிக்ஷன் படியே தான் சார் எங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு. அதுவும் குருவுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு. போன ஜென்மத்திலே நீங்கள் நிறைய புண்ணியம் செய்திருந்தால் இப்போ அவ்வளவு நல்ல பலன்களையும் அனுபவிப்பீங்க. போன ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். போன ஜென்மத்தில் நீங்கள் நிறைய புண்ணியம் செய்தவர்களுக்கு சனி பகவான் இப்பொழுது வாரி வாரி வழங்குவார். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, சார் எனக்கு திருமணம் கைகூடுமாங்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூடும். யாரெல்லாம் கல்யாணத்துக்குரிய பருவத்தில் இருக்கீங்களோ, இல்லை கல்யாண ஏஜ் கல்யாணம் தட்டி போயிருக்கோ, அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் கூடி வரும். அதே போல் இளம்பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். 5ல் சனி வராரு, காதல் திருமணம் கைகூடும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய இடங்களிலே காதல் அரும்பும், காதல் உண்டாகும். ஸோ திருமணம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்குது. திருமணம் கூடி வந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்? வியாழக்கிழமைகளில் சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடணும். நல்ல முறையில் புத்திர பாக்கியம் அமையும்.
விருச்சிக ராசிக்காரங்க யாருக்கெல்லாம் குழந்தை வாக்கியம் தடையாக இருக்கோ வியாழக்கிழமை போய் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுங்கள், நல்ல புத்திர வாக்கியம் அமைஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்கள் பிள்ளைங்க வயது வந்த பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அனுசரித்து போங்க. பிள்ளைங்க உங்கள் கருத்துக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்ன சொல்கிறீங்களோ அதற்கு எதிர்கருத்தைத்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கோன்னு உங்கள் பையன்கிட்ட சொல்லி பாருங்க, அதெல்லாம் பண்ண முடியாது போம்பாங்க. பிடி கொடுக்க மாட்டாங்க, மகளோ பிடி கொடுக்க மாட்டாங்க. இவங்க கல்யாணத்தை நினைச்சே நீங்கள் நொந்து போவீங்க, இவங்க படிப்பை நினைச்சு நொந்து போவீங்க. அதெல்லாம் நடைமுறையில் இருக்குல்ல உங்களுக்கு. அதே நேரத்தில் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும், ஆஃபீஸில் நல்ல ப்ரொமோஷன் வரும், பிஸ்னஸில் நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க, பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். இந்த யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரங்கள். இப்போ யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும்னா பைரவர் வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுடைய வீடு, நீங்கள் பிறந்த வீடு குரு பகவானுடைய ராசி. அது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் போய் உட்கார்றாரு. அது பேர் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பேர். அந்த 4ஆம் இடமும் குரு பகவானுடைய வீடு தான். அதாவது குரு பகவானுக்கு 2 வீடுகள், தனுசு மீனம், இரண்டுமே குரு பகவானுடைய வீடு. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு மீன ராசியிலே இப்பொழுது சனி பகவான் போய் உட்கார்றாரு, குருவுடைய இன்னொரு வீட்டில் உட்கார்றாரு. அர்த்தாஷ்டம சனின்னு சொன்ன உடனேயே நிறைய பேர் நாங்கள் கவனமாக இருக்கணுமா சார்ங்கிறாங்க. கவனமாக இருக்கணுங்கிறது உண்மைங்க. ஆனால் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறது உண்மைதான். எதில் கவனமாக இருக்கணும்? முதல் விஷயம், குடியிருக்கக்கூடிய வீடு. குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பழைய வீட்டை விற்பீங்க. வீட்டில் என்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க இப்போ பார்த்து நிவர்த்தி பண்ணிடணுங்க. அது ஒரு நல்ல விஷயம். வீட்டில் சின்ன ரிப்பேராக இருக்கும் போதே சரி பண்ணி விட்டுருங்க, நல்லது. 2வது, நீங்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, தயவு செய்து உங்களுடைய படிப்பில் கவனத்தை அதிகப்படுத்துங்க. ஆசிரியர் மீது குறை சொல்லிக்கிட்டு, ஆசிரியரை கிண்டல் கேலி பண்ணிக்கிட்டு, ஆசிரியருடைய உதவியை பெறாமல் அவர் பாடத்திற்கு புரியலை நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துடக்கூடாது. அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்குது. கொஞ்சம் திரும்ப திரும்ப பாடத்தை படிக்க ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. அதுதான் முக்கியம். சனி பகவானுக்கு சோம்பேறித்தனம் பிடிக்காது. நான் பெட்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கேங்க, பகல் நேரத்தில் தூங்குறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கொடுக்குறாரு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க. மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பெற்றவர்கள் எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்தவர்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு அதிகாலையில் படித்து சுத்தமாக இருக்கிறவங்களை சனி பகவான் மிகச்சிறந்த அளவுக்கு உயர்த்தி விடுகிறார். ஆகவே தனுசு ராசிக்காரங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மாணவர்கள் படிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு திட்டம் தீட்டுவதையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திட்டம் தீட்டுவது, உங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு பிளானிங் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிளான் பண்ணுறதுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள். 4:30லேருந்து 6 மணி அதிகாலையில் அந்த நேரத்தில் திட்டங்களை தீட்டுங்கள், அந்த நேரத்தில் உழையுங்கள். உங்களுக்கு பெரிய வெற்றிகளை உருவாக்கி தந்து விடுவார் சனி பகவான், அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக அதிகாலையில் எழுதுறீங்க. இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாரு. இந்த தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது பலருக்கு இப்போ வேலை மாற்றம் ஏற்படுது. தனுசு ராசிக்காரங்க நீங்களே வேலை மாற்றம் செய்யணும் எதிர்பார்த்திருந்தாலும் கிடைச்சிடும், நீங்க எதிர்பார்க்காட்டாலும் நடக்கும். வேலையில சில சிரமங்கள் இப்பவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த வேலையில் நம்மளை வச்சிருப்பாங்களா, மாற்றிடுவாங்களா, எந்த நேரம் வேணால் வேலை போயிருமோ அப்படி கூட சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. வேலை மாற்றத்தை சனி பகவான் கொடுப்பாரு. அதுபோக சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப கவனமாக நம்ம இருந்துக்கிடணும். ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குற நேரம். ஏற்கனவே கடந்த ஓராண்டாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூளை சிந்தனை பிரச்சனை, வேற ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்கள் உடம்புல இருக்குன்னு அர்த்தம். அது முகம் சிலருக்கு கருத்து போகும், பெண்களுக்கு முகம் கருத்து போகும், சிலருக்கு ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்,
ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரும், அதில் நீங்கள் கூடுதல் கவனமாக விழிப்புணர்வோடு இருங்கள். சார் நான் வேலை தேடுறேன், எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை சனி பகவான் உருவாக்கி தருவார்கிறதுல சந்தேகம் இல்லை. அதே போல புதிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் தருவார். அர்த்தாஷ்டம சனியினால என்ன நன்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்ல. 4ல் சனி பகவான் வரும்போது சொந்த வீடு உண்டுங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம், 4ல் சனி இருக்காரு, உங்களுக்கு சொத்துக்கள் அமையும் சொல்கிறோமா இல்லையா? சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல சொத்துக்கள் அமையும். உங்கள் கால்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு கால்களினால் பிரச்சனை, கால்களில் பிரச்சனை கொடுக்கலாம் என்பதனால் தனுசு ராசிக்காரங்க அதில் கூடுதல் கவனமாக இருங்கள். புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் பலருக்கு வரும். பிஸ்னஸில் பணியாளர்களால் தொந்தரவு சிலருக்கு இருக்கும், அதில் கவனமாக இருங்க. யாரை வழிபட்டால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலமும் மிகச்சிறந்த மேன்மைகள் உருவாகும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தான் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வாருங்கள். ஆஞ்சநேயர் கோயிலில் அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துங்கள். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பரிகாரமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை இந்த காலகட்டத்தில் உருவாக்கி தரும். மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவானும் சரிங்க, குரு பகவானும் சரிங்க, நன்மையை அள்ளி வழங்க வராங்க. 2026 இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மீன வீட்டில் சனி பகவான் உட்காருங்கிறார். 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்காருகிறார். இது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. எந்த மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. இந்த சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலமும் உங்களுக்கு பொற்காலம். என்ன தடை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அந்த தடை நீங்கும். நீங்களே வந்து சரியாக வேலைக்கு போக மாட்டீங்க, வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டில் அப்பா அம்மா கவலைப்படுறாங்க, கட்டின மனைவி குறை சொல்கிறாங்க, மாமியார்கிட்ட உங்கள்ட்ட மதிப்பு, உங்கள் மேலே மதிப்பு இல்லை, உறவுகளெல்லாம் உங்களை மதிக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இனி வீடு கொண்டு எடுத்துருப்பீங்க, நீங்களே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நல்ல வேலையில் போய் உட்காருவீங்க. குடும்பத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை உயர்ந்துடும். சில பேர் சொல்கிறீங்க, சார் நான் வேலையில் ஆல்ரெடி இருக்கேன் சார், ஆனால் ஒரு வேலை எனக்கு நிரந்தரமாக இல்லை, நான் வேலைக்கு போனால் சரியாக சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, நான் உப்பு விற்க போனால் மழை பெய்யுது சார், மாவு விற்க போனால் காத்தடிக்குது சார், என் விதி எப்படி இருக்குது, நான் என்ன செய்வேன் தானே கேட்குறீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான காலம். தெய்வமே நேரில் வந்து உதவுகிறது உங்களுக்கு. அது புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டத்தை விட்டுறாதீங்க. 3, 6, 11ங்கிற 3 ஸ்தானங்கள் சனி பகவானுக்கு ரொம்ப யோகமான ஸ்தானங்க. அந்த 3வது ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து இப்போ உட்கார்றாருங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை. அதிலும் பழம் நழுவி பாலில் விழுந்தது, அதுவும் நழுவி என் வாயில் விழுந்ததுங்க. நாங்கள் பாருங்க, அந்த மாதிரியான நேரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் போய் 3ஆம் இடத்துல உட்கார்றாரு. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறும். ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க, டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரு ஃபாரினுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறீங்க, மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. ஒரு நீட் எக்ஸாமினேஷன் எழுதி டாக்டர் ஆகும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கனவு நனவாகும். அக்கம் பக்கத்து வீடுகளோடு நல்ல உறவு வேணுங்க. எனக்கு யாரோடையும் சரியாக உறவு இல்லைங்க, இனி இந்த வருஷம் நான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் முயற்சி வெற்றி பெறும். பங்காளிகளுக்கிடையே சண்டை இருக்குது, வாய்க்கா வரப்பு தகராறு இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, அதை நீக்குவதற்கு சமாதானம் பேச போகிறேங்கிறீங்க, உங்கள் முயற்சி வெற்றி பெறும். ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனைங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு பிரச்சனையாகவே இருக்காங்க, எதை பேசினாலும் சிக்கலாகுதுங்க, என்ன என்னுடைய உயரதிகாரிக்கு போட்டு கொடுக்குறாங்க, வேணும்னே செய்கிறாங்க, என் சீட்டு கட்டியில் குண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். உங்களை எதிர்த்தவர்கள், ஏளனம் செய்தவர்கள் எல்லாரும் இப்போ உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டங்க மகர ராசிக்கு. மிக முக்கியமானது காமத்திரிகோண ஸ்தானத்தில் போய் சனி உட்கார்றாரு, கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. ரொம்ப நாளாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதுவும் மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவார்.
என்ன ஒரு விஷயம்னா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், கொழுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும், உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். சிலருக்கு கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கும். கழுத்தும் முதுகும் சேரக்கூடிய தண்டுவட பகுதிகள் இருக்கு பாருங்க, அந்த முள்ளந்தண்டுகளிலே பிரச்சனைகள் இருக்கும். ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் மகர ராசிக்காரங்க. அது மாதிரி உறவு நிலைகளில் அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் நிறைய பிரச்சனை வரும். வீட்டில் தந்தையுடைய உடல் நலங்களில் பாதிப்பு கொடுக்கும். அப்பாவுக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தாலும் டாக்டர்கிட்ட போய் காட்டிடுங்க, அது நல்லது. பயணங்கள் நிறைய அமையும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ஒரு புது கோர்ஸ் ஒன்று ஆன்லைனில் சேர்ந்து படிப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுவீங்க. ஒரு சுற்றுலாவுக்காக வெளிநாடு போயிட்டு வருவாங்க, ஒரு டூர் போயிட்டு வரலாங்க அப்படிங்கிற அளவுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். நினைச்ச காரியமெல்லாம் வெற்றிங்க. மகர ராசிக்கு அற்புதமான நேரங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வேணும்னா நரசிம்மர் வழிபாடு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போங்க, நரசிம்மரை 16 முறை சுற்றி வாருங்கள். 16 முறை நரசிம்மரை சுற்றி வந்து அவரை வழிபட்டு வருகிற போது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலமும் பொற்காலமாக அமையும். நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வாழ்க்கை என்று மகிழ்ச்சியாக வாழ போறீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் சனி பகவானே உன்னை சேரும் சொல்ல போறீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கண் திருஷ்டிங்க. இப்போ சனி பகவான் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க, 2வது ஸ்தானத்தில் உட்கார்ற. இதுவரைக்கும் ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 2வது ஸ்தானத்தில் இருக்கார். ஜென்ம சனி உங்களுக்கு இருக்கிற போது ஹெல்த் ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய போனீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நல்ல பழகணும்னு நினைச்சீங்க, மனைவிட்ட நல்ல பேர் வாங்கணும், கணவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சீங்க, வாங்க முடிஞ்சிச்சா? இல்லை. நெருங்கிய உறவுகளை வச்சு ஆதரிக்கணும்னு நினைச்சீங்க, முழுசா ஆதரிக்க முடிஞ்சிச்சா? இல்லை. உங்களுக்கு கெட்ட பேர் தான் மிஞ்சிச்சு. ஆஃபீஸில் நல்ல வேலை செய்து பேர் வாங்கிடணும்னு நினைச்சீங்க, நல்ல வேலை செய்கிறீங்கன்னு உங்களை பாராட்டினாங்களா? அது கிடையாது. கடுமையாக வேலையை வாங்கினாங்க, உங்களை பாராட்டலை. ஜென்மத்தில் சனி இருக்கும்போது நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ சனி பகவான் மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உட்கார்றாரு. இப்போ தான் மனசு நிம்மதியடையும். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. வாழும் மனிதன் மகிழ்ச்சி கொள்ள தெய்வத்தின் கட்டளை 6 நாம் பாருங்க. இப்பொழுது உங்கள் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். அந்த 6 முகனுடைய துணை கிடைக்கும். அந்த முருகப்பெருமானுடைய துணை கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய துணை இருந்து வாழ்க்கையில் தோற்றவர்கள் யாரும் இல்லை, எல்லாருக்குமே வெற்றி தான். கும்பராசிக்காரங்க இப்போ முருகப்பெருமானை இந்த 2.5 ஆண்டு காலம் வழிபடணும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி. இதில் என்ன பெரிய நன்மை தெரியுமா? சனி இப்படி பணபரஸ்தானத்தில் உட்காந்துச்சா பெரிய அளவுக்கு காசு பணத்தை கொடுத்துருவாரு. எல்லாரும் சொல்கிறாங்க 2ல் சனி வந்துருச்சுங்க, சொத்தே போயிருங்க, உங்கள் வாழ்க்கையோட பணமே போயிருங்கிறாங்க. அப்படித்தானா எல்லாருக்கும்? அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் 2ஆம் இடத்துல வந்தபோது வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் உயர்ந்தவர்கள் எவ்வளவோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி விட்டுரும். பணபரஸ்தானத்தில் போய் சனி உட்கார்றாருல, நல்ல பணவரவை கொடுத்து விடுவார். கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக, நல்ல கேட்டுக்கிடுங்க, கடந்த 4-5 ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்தில் பொருளாதார சிக்கல் இருந்திருக்கும். 2019-20 இருந்தே உங்கள் வாழ்க்கையில் பல சிரமங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தொழில் ரீதியாக பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் ஏதோ பொருளாதார தட்டுப்பாடு, வீட்டில் யாருக்காவது மாறி மாறி உடல்நலம் பாதிப்பு, அதனால மனசு கஷ்டம். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பில் ஏதோ பாதிப்பு, அதனால மனசு கஷ்டம். இதையெல்லாம் நீங்கள் சந்திச்சீங்களா இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு பொற்காலம் பிறக்குதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் பணத்தை வாரி வாரி வழங்குவார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா வகையிலும் செல்வ செழிப்பு பெருக போகிற காலகட்டம். சனி போகிற போது உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவார். இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரும்.
கும்பராசிக்காரங்க சில பேர் கேட்குறீங்க, சார் நாங்களே 90s கிட்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆகலையேங்கிறீங்க. கல்யாணம் இப்பொழுது கண்டிப்பாக கூடி வரும். என்ன தடை இருந்தாலும் தடை விலகும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும். சனி பகவான் அந்த யோகத்தை உங்களுக்கு வழங்குவார். ஐயா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, பிள்ளைங்க படிச்சுட்டாங்க, நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறோம். என் மகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வரன் தாங்க கூடி வர மாட்டேங்குது. அப்படித்தானே சொல்கிறீங்க? உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கூடி வரப்போகுது. கல்யாணம், காது குத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியமுத்த பூர்த்தி, என்னென்ன சுப நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த சுப நிகழ்வுகள் கூடி வரக்கூடிய காலகட்டங்க கும்பராசிக்கு அற்புதமான நேரம். இந்த சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 8வது ஸ்தானத்தை வேற பார்க்கிறாரு. திடீர் பணவரவுகள் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, திடீர் பணவரவுகள் வந்து சேரும். சனி பகவான் உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்காம இருந்தாங்களா, இப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து சேரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வருங்க. ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்பு கூடி வரும். எல்லாம் சரிங்க. நிறைய கண் திருஷ்டி இருக்குங்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு கண்களில் பாதிப்பு, பெண்களுக்கு மெனோபாஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு முதுகு தண்டுவடங்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். வயறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். இதுக்கெல்லாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவான் நிறைய பணவரவை தந்து இது நாள் வரை உங்களுக்கு இருந்த அத்தனை கஷ்டத்தையும் போக போகிறாரு. அதை உங்கள் குடும்பத்தில் கல்யாணம் என்ற சுப நிகழ்வு நடக்கப் போகுது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். பலருக்கு அரசு வேலையை பெற்று தருவார். அந்த யோகமும் உண்டு. இன்னும் மிகுந்த நன்மைகள் வரணும் சார் எங்கள் வாழ்க்கையில். நாங்கள் யாரை வழிபட்டால் எங்களுக்கு நன்மைகள் பெருகும்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். கும்பராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படியுங்கள். நலிவடைந்தவர்களுக்கு உதவுங்கள். அனாதை பிள்ளைகள் படிப்பதற்கு, அவர்கள் வாழ்வதற்கு உதவுங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தாங்க உங்க தெய்வம். உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இயற்கையிலே சுபர் நல்லவற்றையெல்லாம் தரக்கூடியவர். அந்த சுபருடைய வீட்டில் சனி பகவான் வந்து இப்போ உட்கார்ந்துருக்கிறார். இதைத்தான் நம்ம அடிப்படையாக பார்க்கணும். ஒரு கிரகத்தை பார்க்குறோம்னா அந்த கிரகத்துடைய ஸ்தான பலம் எப்படி இருக்கிறது, எப்படி அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த கிரகத்துடைய சார பலத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த கிரகத்துடைய ஸ்தான பலத்திற்கு முக்கியத்துவம் தரணும். கிரகம் அமர்ந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜென்மச்சனி வந்துருச்சுங்க, வாழ்க்கையே போயிருச்சுங்க அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாருக்கும் ஜென்மச்சனி பாதிப்பது இல்லை. ஜென்மச்சனி தான் அது எங்கே அமர்ந்திருக்கு, மீனத்தில் இருக்கிறது. மீனம் என்பது யார்? இயற்கை சுவர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானுடைய வீடு. அப்போ குரு பகவானுடைய வீட்டில் இந்த சனி இருக்கிறாரா? ஏற்கனவே 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு அவர் ஆரம்பித்து 2.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த 2.5 ஆண்டு காலத்தில் பலர் ஃபாரின் போயிருப்பீங்க. ஒரு டூராவது போயிட்டு வந்தவங்க பல பேர் இருப்பீங்க. பலருக்கு நல்ல வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க. ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அங்கே ஒரு ப்ரெஷரை கொடுத்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி விட்டுருப்பாரு. சிலருக்கு நல்ல வேலையாக அமைஞ்சிருக்கும். சிலருக்கு வேலை மாறிடுங்க. வேலை என்னைக்கு வேணால் மாறலாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. வேலை மாறாமல் உட்காந்துருப்பீங்க. ஜென்மத்துக்கு சனி வரும்போது அவர்களுக்கெல்லாம் வேலை மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அதுதான் முக்கியம். மாற்றம் என்பது மானிட தத்துவம்னாருங்க கவிஞன். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும் இல்லைங்க, ஏமாற்றமாக இருக்கக்கூடாது இல்லைங்க. இப்போ உங்களுக்கு நல்ல மாற்றமாக அமையும். ஒரு நாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நீங்கள் மாறுவீர்கள். அந்த அமைப்பும் உண்டு. இந்த காலகட்டத்தில் அந்நிய நாட்டிற்கு சென்று பணம் ஈட்டக்கூடிய யோகம் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. அதை போல அந்நிய செலாவணி மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் மீனராசிக்கு உண்டு. வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. சிலர் பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவீங்க, சில பேர் வெளிநாட்டில் படிக்க போவீங்க.
வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்வீங்க, ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அது லாபகரமாக அமையும். மல்டிநேஷனல் கம்பெனியில் பலருக்கு வேலை கிடைக்குங்க. மீனராசிக்காரங்க பலருக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு காலத்தில் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய யோகமாக இல்லையா? நிறைய நன்மைகள் கூடி வரும். இந்த சனி பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குது. அங்கே தாங்க சூட்சுமம் அடங்கியிருக்கு. உலகத்தில் சிறந்த உறவு கணவன் மனைவி உறவுன்னு சொல்கிற பாருங்க, அந்த ஸ்தானத்தில் போய் களத்திர ஸ்தானத்தில் போய் என்னைக்கு சனி பகவான் உட்கார்ந்தாரோ கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவு இருக்குதாங்க செய்யுது. நிறைய பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறீங்க. இருக்குத்தான் செய்யுது. என் மனைவி என்ன புரிஞ்சுக்கிடவே இல்லைங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவை வச்சு ஆதரிக்கணும்னு நினைக்கிறேங்க. எங்கள் அம்மாவை கொண்டு போய் என் தங்கச்சி வீட்டில் விட்டுருக்கேன், அக்கா வீட்டில் விட்டுருக்கேன், என் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட முடியலைங்க. அன்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேங்க, என் மனைவி எனக்கு சம்மதிக்கலைங்க அப்படிங்கிறீங்க. பெண்கள் சொல்கிறீங்க, நான் பெண்ணாக பிறந்தது குத்தமாங்க, நான் ஒரே பொண்ணுங்க என் வீட்டுக்கு, எங்கள் அப்பா அம்மாவை கூட வச்சுக்கிடக்கூடாதா, எங்கள் வீட்டுக்காரர் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு, என்னங்க இது, இன்னும் பெண்கள் அடிமையாக தான் வாழணுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்படி முரண்பாடுகள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் பொறுமையாக போங்க, குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. அப்படித்தான் நண்பர்களிடமும் தோற்று போங்கள். நல்ல நண்பர்களை எக்காரணம் கொண்டு விட்டுறாதீங்க. 7ல் சனி இருக்கும்போது நல்ல நண்பர்களை பிரித்து விட்டுரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிஞ்சு போவார். 7 சனி பார்க்கும்போது இந்த கணக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவார். அதெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னர் விடாமல் பார்த்துக்கிடுங்க. ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கோ உங்கள் லைஃப் பார்ட்னருக்கோ ஏதோ ஹெல்த் இஷ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வீட்டில் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும், ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல் இந்த காலகட்டம் எந்த வார்த்தை பேசினாலும் கவனமாக பேசுங்க. சமூக வலைத்தளத்தில் எந்த கருத்துக்களை பதிவிட்டாலும் உங்களுக்கு நியாயமாகப்படுவதை, சரியான விஷயத்தை மட்டும் பதிவிடுங்க. நீங்கள் பதிவிடக்கூடிய கருத்துக்களால் ஒரு ஆபத்து வராமல் பார்த்துக்கிடுங்க. அன்பர்களே, இந்த காலகட்டம் என்ன நன்மையை தரும் தெரியுமா? நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் திருமண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும். அதே மாதிரி குரு பகவான் வேறு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல புத்திர பாக்கியம் அமைய போகுது. குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்க போகுது. அலுவலகத்தில் நல்ல பதவி கிடைக்கும். மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னால், கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகரை சென்று வழிபடுங்கள். மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள். இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்டு வருகிற போது, பிள்ளையார்பட்டி விநாயகரையும் மதுரை மீனாட்சி அம்மனையும் நீங்கள் வழிபட்டு விட்டு வருகிற போது, இந்த சனி பகவான் 2.5 ஆண்டு காலத்திலே உங்களுக்கு வாரி வாரி வழங்குவார். நல்ல சுப விஷயங்களை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்து தருவார். மிகுந்த மேன்மைகள் உங்களுக்கு உருவாகும். நன்மைகளெல்லாம் நடைபெறும். நல்ல காலமாக இது உங்களுக்கு அமையும்.